ஓகே, இதான் எங்கள் வீடு, நம்ம வீடு. ஹோம் டூர். இதுல என்ன கன்ஃபியூஷன்? ஜஸ்ட் 10 minutes from Mannanagar. என்னோட டெசிஷன் இஸ் மேட். சாரி அண்ணா. பல்வால் தேவா, எப்படி இருக்கிறீர்கள்? நமக்கு இந்த வீட்டிலேயே பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். உள்ளத்தட்டி அப்படின்ற ஊருக்கு வந்தாச்சு. இவர் தான் எங்கள் சித்தப்பா. சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப நண்பர். எப்படி சொல்கிறது, ஒரு 5வது 6வது படிக்கிறப்போலாம் வந்து இவர் கூட நிறைய இந்த பக்கம் காடுகள்லாம் சுற்றியிருக்கேன். இந்த மைசூர் பார்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஊர் தான் வந்து கடைசியான ஊர். நீலகிரி மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஊர். இதுக்கு அந்த பக்கம் ஏதாவது ஊர் இருக்கா? இதுக்கு அந்த பக்கம் எல்லாம் காடு தான் இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் காடு தான் இருக்குது. இதுதான் கடைசி ஊர். எனக்கு இங்கே வர்றதுக்கு என்னென்னா கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ரொம்ப உரை பண்ணி கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னுலாம் நியூஸில் பார்த்தேன். எப்படி இருக்குது கிளைமேட்? இப்போ வந்து காஃபி டைம். நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம். இந்த இந்த மாடல் டம்ளர் பார்த்துருக்கீங்களா? ஏது குடிக்கிறதுனால இதில் குடித்தா சூடு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நார்மலாகவே குடிப்போம். டேய், பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றா. அப்புறம் சித்தப்பா, தாங்கள் என்ன? ஏய் பாடுறா, உன்னாலதான்டா சொல்லப்படுது. நல்லா பேசிட்டு இருந்தான். கொத்துக்குனே மறைச்சி பண்ணல. எங்க நாக்கை டைம் விட்டுறேன். இதாயிட்டா ஆளாயிட்டா. நாங்கள் நல்லா வீடியோ பண்ணுறோம். இதை வந்து அந்நிய நாட்டு சரி கெடுக்க பார்க்குது. அந்த அவங்க ஒருத்தர் இருக்கான். ஏய், எங்களை பார்த்தா சிட்டுக்குருவி லேகி விற்கிற மாதிரி இருக்காமா. பாத்தீங்களா உங்க சன் என்ன சொல்லிட்டு போறான்னு? அதனாலதான் அப்படி இருக்கிறேன். டேய், அவர் பேர் கார்த்திக். பொக்க சித்தப்பா, நம்ம வீடியோ பண்றது வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களே இவ்வளவு எதிர்ப்பு பண்றாங்க. அவங்க நம்ம சும்மா விடக்கூடாது. ஓகே, சொல்லுங்க சித்தப்பா. நீலகிரி மாவட்டத்துல நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? நீலகிரி மாவட்டத்துல ஒரு மாசமா மேகமூட்டமா இருந்தது. அதனால தேயிலை செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருந்தது. இந்த ஒரு வார காலமா உரைப்பனி அதிகமா அடிச்சதுனால முற்றிலும் எரிஞ்சு நோடு சித்தியம்மா வீடு எங்க மண்ணு சூப்பரா இருந்தா. நாங்க ஒரு வீடியோ பண்றதுக்குள்ள பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்த காரணத்தினால் வந்து நம்ம தனியா போய் கண்டினியூ பண்ண எங்க சித்தியும் எங்களை விரட்டுறாங்க பாருங்க. அம்மா மாதிரி வேதனை, அவமானம், வெட்கம். இவர்தான் ஹீரோவா?
நட வைக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்து வரேன். ಏನು ನನ್ನ ಹೇಳಿ ಇಡ್ತುಂದೆ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲದೇನು ನಿನಗತ್ತೆ ಎಲ್ಲಾಗೋದು ಮಾಡೋದ್ರೆ ನಿನ್ನೊಂದು ಕಡೆ ரசமாக கைதுக்கா ಏನು ಹುಟ್ಟಿಂದು கடலை இன்னைக்கு என்ன சாம்பார் சுந்தரி என்ன சாம்பார் கடலை சாம்பார் இன்னைக்கு வந்து சாப்பாடு போட்டோன்னே சாப்பிட்றணும் இல்லைன்னா சூடு ஆறிடும் நமக்கு அந்த அளவுக்கு பனி இறங்கிட்டு இருக்குது. என்ன இவ்வளோ பெரிய சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க இவ்வளோ நீ தோறேன்னு ஒன்று நெறி ஓகே தோற ஓகே சித்தப்பாவுக்கு பனி இறங்கலாமா சீக்கிரம் சாப்பிட்ருவோம் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கிறது கரெக்டாக காலம் வச்சுடும் இப்படி ஆக்க முடியாது. அவ அளவுக்கு அனுப்பிட்டு இல்லையா முட்டியா வீடெல்லாம் ஒரு குறைக்கு சாப்பிட்றப்போ பேசக்கூடாது. எங்களது சயின்ஸ் டீச்சர் அவர்கள் ಇದೇನು ಬಜ್ಜಿ ಬಿಸ್ಕೆಟ್ ಸರ್ ಬಜ್ಜಿ ತಿನ್ನೋದು ஓகே. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே பனிப்பொழிவு, அப்புறம் வந்து குளிர் ஜாஸ்தி. ஆனால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயில் சும்மா பொழந்தெடுக்குது. இப்போது சிட்டியில் எந்தளவுக்கு வெயில் இருக்குமோ அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் பகல் டைமில் அதிக வெயிலாகவும் நைட் டைம் வந்து கடும் குளிராகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து ஒரு அழகான ஒரு அருவி ஒன்று இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ். அங்கே தான் போக போகிறோம். என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு எங்கள் சித்தப்பா வராரு. அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பார்த்து சவுண்டு பார்த்துங்க. இப்போ கொஞ்சம் வெயிலில் காய வச்சானா தேங்காய் எண்ணெய் பூச முடியும். ஏண்ணா செம்ம டேஸ்ட்டாக எடுத்தவா இன்னும் செட்டோ அதெல்லாம் குடியக்கூடாது. ஹைட்ரேட். இது ஏன் எனக்கு மட்டும் அரை டம்ளர் ஊற்றிருக்கீங்க? அது நீ ஃபஸ்ட்டில் குடிக்கிறதுனால உனக்கு அவ்வளோதான் தரணும். இப்போ வந்து நாங்கள் ஆரஞ்சு பழம் பொறிச்சிட்டு
ரொம்ப தூரம் போகிறதுனால அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது. போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக ஆரஞ்சு பழம் பறிக்க போகிறோம். நம்ம தோட்டமா பக்கத்து வீட்டு தோட்டமா? நம்ம தோட்டம் தான். அண்ணோடா உலகனுக்கு அப்படி தண்ணி. இது நம்ம ஊர் ஸ்கூலு. பாருங்கள், இந்த டீ செடியெல்லாம் இதுதான் டீ இலை. பாருங்கள், இதெல்லாம் கருகி போயிருக்கு. இதுதான் ஒரு வாரமாக பனி அடித்து எல்லாமே கரைஞ்சா ஒரு செடி கூட இன்றைக்கு இருந்ததுனால நல்ல வாழ்வாதாரம் எல்லாம் இருந்தது. இப்போ ஒரு 10 நாளாக கடுமையான பனி பெஞ்சதுனால இன்றைக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது நீலகிரி மாவட்டத்தில். அதே எங்கள் பகுதியில் உள்ளத்தட்டி பகுதியில் மிகவும் கடுமையான பனினால் நிறைய மக்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் மூலமாக எங்களுக்கு வாழ்வாதாரமே ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. 3 மாதமாக எங்களுக்கு கடுமையான வறட்சி தான் ஏற்படுது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு சித்தப்பா எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் கிடையாது, 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. போயிட்டு செம்மையாக ஒரு குளியல் போட்டு பசிச்சதுன்னா ஆரஞ்செல்லாம் பறித்து வச்சுருக்கோம். ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு. என்னடா ஷாம்புவா? ஷாம்பு ஏற்றிட்டியா? ஷாம்புலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குளிக்கிறதுக்கு. எல்லாரும் வேலை செய்கிறீங்களா? நான் தான் ஆஃபீஸர் வந்திருக்கேன். நல்லா வேலை செய்கிறீங்களாம்மா? நல்லா செய்கிறேன். சரிங்களா? 100 நாள் வேலை செய்கிறீங்களா? 100 நாள் வேலை செய்கிறேன். உங்களை எல்லாம் வந்து கண்காணிக்க வந்திருக்கேன். 100 நாள் வேலைன்னு வேலையை செய்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லையா? வேலை இல்லையா? ஓ, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? வெரி குட், வெரி குட். சரி சரி சரி. அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? சீரியம்மாள். ஓகே, வேலையெல்லாம் செய்கிறீங்களா? இப்போ தோட்டம்லாம் பனி விழுந்து ஒரே சாப்பிட்றதுக்கு வேலை இல்லை. 100 நாள் வேலை வந்ததுனால வேலை செய்கிறீங்க. உங்கள் பேர் என்னம்மா? சீதா. ராமன் எங்கே இருக்காரு? அம்மா, நீங்கள்? ஜானகியம்மாள். பயங்கர பலம் வச்சிருக்கீங்க போலியே. என்ன பண்ணுறேன்? அம்மா, நீங்கள் என்னம்மா பயங்கரமாக வேலை செய்கிறீங்க? நீங்கள் சார் கொடுப்பீங்களா? நாங்கள் கொடுக்குறோம். ஆஃபீஸர் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். அம்மா, நீங்கள் தான் இவங்களுக்கெல்லாம் சூப்பர்வைசரா? சரி சரி. வேலை செய்கிறாங்களா? சரி, ரைட். இது கேட்குதோ தார நீங்கள் இது பேத்த நினைச்சிருக்கேன். நம்ம பாடி நீங்கள் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா 100 நாள் வேலையில்? காற்று வந்து சிலு காற்று அடிக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த இடம். எப்படி சொல்கிறது, ஏசி ரூமில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இன்னும் வந்து டைம் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே சீக்கிரம் போகணும். போகிற இடம் வந்து வனப்பகுதி தாண்டி நம்ம தோட்டத்துக்கு போக போகிறோம். ஆக்சுவலி வந்து இடையில இந்த தோட்டத்தை தாண்டி போனோன்னா நடுவில் காடு ஃபுல்லாக வனப்பகுதி தான் இருக்குது. அதை தாண்டி வந்து எங்களுடைய பட்டா பூமி இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸும் அங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உள்ளே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் இராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். ஓகே, வனப்பகுதி என்டர் ஆகிவிட்டோம். மொபைல் டவரெல்லாம் ஒன்றும் இல்லை. ம் 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 இங்கே வந்து ஒரு
சின்ன ஓடை இருக்குது. அந்த ஓடையை தாண்டி சித்தப்பா இப்போ நம்ம போகிற இடம் பேர் என்ன? தோரடு அந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஊரில் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஓடை இருக்குது, அருமையாக ஒரு ஓடை போயிட்டுருக்கு. கோடநாடுக்கு கீழே இருக்கிற இடம் தான் இந்த இடம். நம்ம அந்த தோரடு அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். சின்ன கோடநாடை யார் பேர் வச்சாங்க? அவர் தான் வச்சுருக்கிறாரு சின்ன கோடநாடுன்னு சொல்லி. இந்த வழியில் போனோன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி அருவி இருக்குது. அதை தொடர்ந்து வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, வாட்டர் ஃபால்ஸு. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. டீலா பெரிய ஒரு இடம் இருக்காமா. இங்கே பாருங்கள், 6 சவுண்டு கேட்குது பாருங்கள். கேட்குதான்னு தெரில. இதெல்லாம் காட்டுப்பூக்கள். காட்டுப்பூன்னு ஒரு புக் இருக்குன்னு நினைக்கிறேன். பூக்களன் பூக்களாய். இந்த மலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான அந்த பூக்கள் எல்லாம் இருக்குது. இந்த மரங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூக்லிப்டஸ் ஆயில் மரம், அதாவது நீலகிரி தைலம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த நீலகிரி தைலம் தயாரிக்கக்கூடிய இலைகள் வந்து இந்த மரத்துலேருந்து தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கீழெல்லாம் இருக்குது பாருங்கள், இது அந்த யூக்லிப்டஸ் ஆயில் இலைகள். ஓகே, இந்த இலையெல்லாம் வச்சு தான் வந்து நீலகிரி தைலம் தயாரிப்பாங்க. இந்த நீலகிரி தைலம் வந்து தயாரிக்கிற வீடியோ ஒன்று பண்ணணுன்ட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் ஒரு நாள் போடுறேன். இங்கே வனவிலங்குகளான கரடி, காட்டெருமை, புலி, சிறுத்தை, மான், முயல், காட்டுக்கோழி எல்லாமே இருக்கிற ஒரு பகுதி. சர்வசாதாரணமாக இங்கே எல்லாமே பார்க்கலாம். ஆனால் நாம் வந்த நேரம் பார்க்க முடியுமான்னு தெரில. என்னடா சென்னாய் கூட்டமும் நிறைய இருக்கான். நாம் வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்தாச்சுங்க. இன்னும் நம்ம வந்து ரீச் ஆகலை. நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காரு இவ்வளோ தூரம் நேரம். இங்கே சித்தப்பா இன்னும் எவ்வளோ நேரம் போடும்? டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு இப்போவே. அந்த இது இந்த வழியாக போனால் தான் அந்த ஃபால்ஸ் வரும். அப்படியா? இது இல்லை போகணும் உள்ள. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனால் நம்ம சேருகின்ற இடம் வந்துவிடும். இங்கே பாருங்களேன், பறவைகளோட சத்தம். இதர் தப்பா இங்கேருந்து கொஞ்சம் குறுக்காக ஒரு வழி போகுது. இந்த வழியில் முதல்ல ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சின்ன ஒரு ஓடை. அந்த ஓடையை தாண்டி தான் பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போக போகிறோம். கண்ணாடி கழட்டிடுவோம், இருட்டில் ஒன்றும் தெரியல. இந்த ஃபால்ஸுக்கு வந்து சேர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. சாரிடா, மணி எவ்வளோடா? 5 மணி ஆயிடுச்சு. ஓ